காசை கொடுத்து ஹெல்த் வாங்க முடியுமா? ஒரு செலிபிரிட்டி கப்பல் 42 வயசு வைஃப் கேன்சர் தெரப்பில இருந்து ரெக்கவர் ஆனவங்க. அவங்களுக்கு முட்டையோட அளவு பாத்தீங்கன்னா AMH 0.1. இதுதான் அவங்களோட ஹிஸ்டரி. 0.1ன்றது சுத்தமா எங்கே இல்ல. எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லி. ஆனா நிறைய ட்ரை பண்ண டோனர் ஊசைட் பத்தி ஸ்டெம் செல்ஸ் பத்தி சொல்றதுக்குலாம் அவங்க எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னோட வைஃபோட எக்ல மட்டும் தான் டாக்டர் குழந்தை வேணும், எவ்வளவு வேணா செலவு பண்றேன். இதை மட்டும் தான் அவர் திருப்பி சொன்னார். சோ 10 நாள் இன்ஜெக்ஷன் போட்டோம், எந்த முட்டையும் வளரவே இல்ல. சொன்ன உடனே கோச்சிக்கிட்டாரு. ஒரு அரை மணி நேரம் திருப்பியும் உட்காந்து கவுன்சில் பண்ணியும் என் வைஃபோட எக் தான் வேணும்னு கேட்டார். ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். நான் வேணா நீங்க கொடுக்குற காசெல்லாம் திருப்பி கொடுத்துறேன் சார், நீங்க வேணா உங்க வைஃபை ஒரு 5 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது காசை கொடுத்து ஹெல்த் வாங்க முடியாது. அவங்க வைஃப் ரொம்ப பர்சிஸ்டன்டா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எப்படியாவது நான் டோனர் பண்ணியாவது குழந்தை பெத்துக்கு தான் போறது. டோனர் எக் ப்ரோக்ராம் பண்ணோம், அழகா கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆனதுல இருந்தும் அவர் கோவம் குறையவே இல்லை. வேற ஒரு ஸ்டேட்ல டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆற அன்னைக்கு போன் பண்ணாரு. 10 நிமிஷம் தேங்க்யூன்னு ஒரு சந்தோஷமும் ஒரு அழுகையும் சேர்ந்து அவர் சொன்ன அந்த இமோஷனல் வேர்ட்ஸ் இன்னும் என் காதுல ஒலிச்சிட்டு தான் இருக்கு. That touched our life also. So it's very important to know that health cannot be bought with money. Certain things has to be done at certain time. கேன்சர் ரொம்ப ஹெல்த் மோசமாயி இந்த நிலையிலையும் அவங்க ஒரு ஹாப்பியா ஒரு 2 குழந்தைக்கு தாயாயி டெலிவரி ஆச்சு. ஏன்னா அவங்க டோனர் எக் ப்ரோக்ராம்க்கு ரெடியா இருந்தாங்க. அதனால தான் இது பாசிபிள் ஆச்சு. சோ என்னதான் எல்லாரும் அவங்க ஜெனடிக்ஸ்ல தான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட சில பேருக்கு அது இம்பாசிபிளா இருக்கும் போது இந்த ஆப்ஷன் தப்பே கிடையாது.